அனைவருக்கும் வணக்கம். அரசு நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம். இதில் ஷிஃப்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்கீங்க. செப்படி நிர்வாகத்துறை மூலமாக பல்வேறு கிராமங்களுக்கு சென்று சமூக பணியாற்றி வரக்கூடிய மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம், இன்னும் ஒரு வருடம் இந்த கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு. இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் போகக்கூடிய கிராமங்களில் அரசு நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கு பயனாளிகளை தேர்வு செஞ்சு இதை பயன்பெற செய்ய முயற்சி எடுக்க வேண்டும் என்ற இந்த நோக்கத்தை நினைக்கிறது இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பூர்வ நிர்வாகத்துறையில் ஏறக்குறைய 120 கிராமங்கள் மற்றும் நகர்ப்புற ஸ்லம் ஏரியாவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். கல்வி, சுற்றுச்சூழல், சுகாதாரம், மக்கள் ஒருங்கிணைப்பு, மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல், சுயதொழில் பயிற்சி, அதே போல அரசு நலத்திட்டங்களை கிராமத்துக்கு கொண்டு போகும். இது மாதிரி பல்வேறு பணிகளில், சமூக நல பணிகளில் கல்லூரி மாணவர்களாகி நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். ஈடுபடுவதன் மூலமாக கிராம மக்களுக்கு அரசு நலத்திட்டங்களும் மற்ற பணி தேவைகளும் பூர்த்தியாகுது. அதே நேரத்தில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுடைய தனித்திறமைகள், லைஃப் ஸ்கில், உங்களுடைய பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, லீடர்ஷிப் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது, மெச்சூரிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, ஒரு குழுவாக எப்படி செயல்படுறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே இதில் ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா, கல்வினா அதில் அரசு நலத்திட்டங்கள் இருக்கு, சுற்றுச்சூழல்னா அதில் அரசு நலத்திட்டங்கள் இருக்கு, சுகாதாரம்னா அதில் அரசு நலத்திட்டங்கள் இருக்கு, விவசாயிகளுக்கான அரசு நலத்திட்டங்களும் இருக்கு. அதனால் இந்த மாதிரி பல்வேறு வகையான திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதன் மூலமாக பல்வேறு மக்கள் பயன்பெற முடியும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு 4 கிராமத்தில் நாங்கள் ஒரு மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு அட்டை பதிவு செய்யும் முகாம் நடத்தினோம். அதில் 4 கிராமத்திலையும் மொத்தமாக ஒரு 750 மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க, கிராம மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் 350 பேருக்கு மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு அட்டை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை நாங்கள் டவுன்லோட் பண்ணிட்டோம், அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ இந்த கார்டுடைய பயன், அவங்க வாழ்க்கையில லைஃப் முழுவதும் ஒரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு வருடம் 5 லட்சம் ரூபாய் இலவசமாக மருத்துவம் பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு திட்டம். இதில் வந்து இயற்பியல் துறை மாணவர்கள், பிகாம் ஆனர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈடுபட்டாங்க. இது மாதிரி உங்கள் கிராமத்தில் நீங்கள் செய்யலாம். இது மாதிரி பல்வேறு விதமான திட்டங்கள் இருக்கு. அதில் இப்போ இங்கே வந்து நம்ம சொல்லப்படுற அரசு திட்டங்கள்ல அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தின் மூலமாக என்ன மாதிரியான திட்டங்கள் கிராம மக்களுக்கு இருக்கு, அதே போல சமூக நல வாரியத்தின் மூலமாக என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு என்பதை சொல்வதற்காக, தெரிவிப்பதற்காக, விழிப்புணர்வை ஏற்படுவதற்காக இந்த கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய உங்களையும் சிறப்பு விருந்தினர்கள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். முதலாவதாக எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எல்லா தரப்பு மாணவர்களுக்கும் போய் சேரணும். கல்வி, சுற்றுச்சூழல் தனித்தனியாக நடத்திட்டு இருக்கோம். இது 3வது கூட்டம் அரசு நலத்திட்டங்கள் குறித்து செய்யலாம். 4வது கல்வி, மொத்தம் 4 கூட்டங்கள். கல்வி 26ஆம் தேதி வச்சிருக்கோம். எல்லா மாணவர்களுக்கும் இந்த திட்டங்கள் போய் சேரணும். இதன் மூலமா கிராம மக்கள் பயன்பெறணுங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இதை தூண்டுகோலாக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாகத்துறையில் இயக்குனர் தந்தை, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருள் முனைவர் டி. சகராசன் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருகிற வரவேற்கின்றோம். அடுத்ததா இந்த தொழிலாளர் நல வாரியம் மூலமா இந்த திட்டங்களை ஏற்பாடு பண்ணலாம் போது மன்னச்சநல்லூர்ல தொழிலாளர் நல வாரியம் அலுவலகம் இருக்கு. அங்க அந்த ஆபீஸ்ல கண்ணன் சாரை கான்டாக்ட் பண்ணேன். சார் ஆபீஸ்ல இருக்கவங்க மேடம் நம்பர் தெரியுன்னு மேடத்தோட நம்பர் தான் கொடுத்தாங்க. சூப்பரண்ட் மேடம் நம்பர் கொடுத்தாங்க. அன்னைக்கு ஆக்சுவலாக நான் ஃபோன் பண்ணேன், மிஸ்டு கால் ஆயிடுச்சு. திரும்ப அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சார் இன்னைக்கு லீவு, யார் கூப்பிட்டுருக்கீங்க என்னன்னு கேட்டாங்க. அப்படின்னு சொன்னேன். அப்படி லீவாக இருந்தாலும் முழுமையாக இதில் வந்து இந்த பலன் கிராம மக்களுக்கு போய் சேரணுங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் என்னை கைட் பண்ணாங்க. மேடத்தை நீங்கள் இந்த டயத்தில் வந்து உடனே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி, இன்னைக்கு வேணாம் சார், நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் பண்ணிக்கலாம்னு சொல்லி இதை வழிநடத்தி இந்த நிகழ்ச்சியிலையும் காலையில் மேடம் வந்திருந்தாங்க. வந்து கலந்துக்கிட்டு சிறப்பான கருத்துரை வழங்கிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ மேடம் நம்ம இதே வந்திருக்கிறாங்க. திரும்ப அழைப்புகள் கொடுக்கும் போதும் பவர் பாயிண்ட் ரெடி பண்ணி நான் கண்டிப்பாக அனுப்பிச்சுடுறேன். இந்த திட்டம் நல்லா செயல்படணும் அப்படின்னு சொல்லி வழிநடத்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் உரிமை ஆணையர் அலுவலகத்தில் வந்திருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு திட்டத்தில் பொறுப்பிலிருந்து கண்காணிப்பாளர் விளங்கக்கூடிய திருமதி ஆர். நவபாரதி அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருகிற வரவேற்கின்றோம்.
திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமூக நலன் மற்றும் உரிமைத்துறை பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மையத்தின் நிலைய பாலின நிபுணர் திரு ஜே அருள் ராபர்ட் அவர்களை நம்முடைய கேட்கிறார்கள். ஆக்சுவலா அவங்க சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் வளர இருந்தது. அவங்களுக்கு முக்கியமான மீட்டிங்னால காலையில் ஒரு ஆஃபீஸரை அனுப்பிச்சிருக்காங்க, இப்பயும் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க குறுகிய நேரத்தில் தகவல் தெரிவித்தாலும் முறையாக திட்டமிட்டு இங்கே வந்து கலந்து கொண்டு உங்களுக்கு எல்லாம் கருத்துரை வழங்க இருக்கின்றார்கள். அவர்களை கருத்துரை வழங்க இருக்கின்ற அருள் ராபர்ட் அவர்களை நம்ம அனைவரும் அடுத்து நம்ம அழைப்பு ஏற்று இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆங்கிலத்துறை பேராசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்கு திருமதி கனிமொழி மேடம் அவர்களை நம்ம அனைவரும் சார்பாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய மேடத்தோட சார்பதற்கான அவங்களையும் பத்திரிகைத்துறை நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. அப்புறம் ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து எல்லா பணிகளையும் ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பாளர் கலந்து கொண்டிருக்கவங்களை வரவேற்கின்றேன். ரொம்ப முக்கியம் இங்கே விழிப்புணர்வு நிகழ்ச்சி, இது கண்டிப்பாக கிராமத்துக்கு போய் சேரும். இதில் இருக்கக்கூடிய பிசிக்ஸ் மாணவர்கள் இருக்காங்க, 2 வகுப்பு மாணவர்கள். கடந்த வாரம் தான் பிஎம்ஜேவி ஸ்கீம் கேம்ப் நடத்துனாங்க. அதே போல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முன்னாடியே நடத்தி கார்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி இங்கே சொல்லக்கூடிய தகவலை கிராமத்துக்கு எடுத்து செல்ல போவர்கள் நீங்கள் தான். ஏன்னா முதவே நான் சொன்னது மாதிரி 96 கிராமங்கள் 22 நகர்ப்புற எல்லை பகுதி மக்களுக்காக நம்ம பணி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மக்கள் அனைவருக்கும் இந்த திட்டங்கள் போய் வரணும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எனவே இதில் நல்ல முறையில் கலந்து கொண்டு பயன்பெற்று நீங்களும் கிராம மக்களுக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று தெரிவித்து மாணவர்கள் அனைவரையும் வருவர்களிடம் வரவேற்கின்றேன். இது ரொம்ப முக்கியம். இது உங்க வீட்லயும் நிறைய பேர் இந்த தொழிலாளர் பயணிகளை கூறியில் இருப்பாங்க, உங்க அருகாமையில் இருக்கக்கூடியவர் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும். அதே போல மக்களுக்கு கொண்டு போக சொல்லணும், கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரிவித்து இந்த வரவேற்பை நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக